அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் இந்த புனிதமான மாதத்தில் அழகாக நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் கூட போர் என்ற ஒரு விஷயத்தை வைத்து போர் ஒன்று என்று நிறுத்தி பாலஸ்தீன் மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டுமாக உங்கள் முன்னால் துவா ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وعدد ما في علم الله صلاة دائمة برحمتك. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولأقربائنا ولجيراننا ولمن حق علينا. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாக வெளிப்படையாக தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் மௌத்தை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கேள்வி கணக்கில் லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சொல்லாலோ செயலாலோ திருமணம் கஷ்டம் கொடுத்து மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே வளரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பல முசீபத்தில் விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கொடிய ஆட்சியை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கொடிய நோயை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நோயினுடைய இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாக்கியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், புனித ரமலான் மாதத்தில் இந்நாளில் பாலஸ்தீன் மக்களுக்கு உதவுவாயாக. யா அல்லாஹ், போர் ஒன்றை விரும்பாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போரை நிகழ்த்தி இஸ்ரேலர்கள் தங்களுக்கான விஷயங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமயத்தில் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தான மழையை பொழிந்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தான மழையை பொழிந்திடுவாயாக. யா அல்லாஹ், அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், இந்நாளில் அவர்கள் நோன்பு முழுப்பதற்கும் அவர்களுடைய விஷயங்கள் எல்லா விஷயங்களும் லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வாயாக. யாருடைய மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஒளியை கொண்டு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை கொண்டு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியாருடைய ஒவ்வொரு அடியார்களின் துவாவை கொண்டு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், பாலஸ்தீன் மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான மக்களுக்கு உதவி செய்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல அடியார் கூட்டத்தை எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நரக வாசல்களை எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் துவா செய்து ஆமீன் சொல்ல கூறுகின்றார்களோ அவருடைய அனைத்து விஷயம் லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், யாரும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றாலும் செலவு செய்ய இருக்கிற வாழ்க்கையை வளம் பெறச் செய்வாயாக. அவர்களை பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்நாளில் இந்த புனிதமான ரமணானில் இந்த வெள்ளிக்கிழமையில் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்குள் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் அனைத்தையும் நீக்கருள்வாயாக. யா அல்லாஹ், கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் கெட்ட ஷைத்தான்கள் அனைத்துகளையும் முசீபத்துகளையும் பாதுகாப்பாயாக. யாரும் வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பலா முசீபத்துகளையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அழகான துணைகளை அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் கண்குளிர்ச்சி ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை உன்னுடைய மக்கா மீன ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொருவரும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாருன்னு இங்கு துவா செய்யக்கூடிய ஒரு ஹலான ஆட்சியில் நிறைவேற்றி இருப்பாயாக. யா அல்லாஹ், பாலஸ்தீன் மக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற எண்ணக்கூடிய சமயத்தில் நாங்கள் இங்கு சந்தோஷமா வாழக்கூடிய சமயத்தில் அவர்களும் இதே போல் வாழ ஆசைப்படுவார்களே, அவர்களுக்கு எப்போதுதான் நிகழ்த்துவாய் என்ற எண்ணத்தில் யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தின் நேரத்தை கிருபை செய்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை ஹவுல் கௌசர் நீர் திராகத்தை அறந்தக்கூடிய ஒரு பாக்கி தந்தருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் என்னென்னலாம் கேட்டிருப்போமோ இன்னும் என்னவெல்லாம் கேட்க இருக்கும் அனைத்து சொல்லாசும் பெயரில் போட்டு துவாக்களை கபில் செய்வாயா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பனா هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا رحمك ما ربياني صغيرا. يا اول الأولين يا اخر الاخرين يا ذو القوة يا ارحم الراحمين يا ارحم الراحمين. اللهم ارحمنا يا ارحم الراحمين يا راحمنا في الدارين.
اللهم ربنا تقبل منا இன்னக அன்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்நாளில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பாலஸ்தீன் மக்கள். ஒவ்வொரு மக்களும் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய துவா செய்ய நான் ரொம்ப கோரிக்கை வைக்கிறேன். பாலஸ்தீன் மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரி, கஷ்டப்படாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற, அல்லாஹ்வுடைய இடத்தில் வெற்றியை பெற முடிந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக நாளை நம்முடைய சமுதாயமே சரி, உங்கள் ஒரு ஆளா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பேசப்படக்கூடியதா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய துவாக்கள் நிச்சயமா சரி, நாளை அல்லாஹ் இடத்துல பெரிய ஒரு உதவிய, அதாவது மன்றாடி கொண்டிருக்கும். நிச்சயமாக சரி, அல்லாஹ் தாலா நாம் எதை கேட்டோமோ அல்லாஹ் அதை கிருபை செய்யணும். அதே மாதிரி பாலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்து அந்த மக்களை, அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் தாலா அவர் இஷ்டப்பட்டதை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தமையா அல்ல. இந்த உலகத்திலேயே சரி, இஸ்ரேல் அவர்களுக்கு இடம் இல்லாம நாடோடைய அடையக்கூடிய ஒரு மீண்டும் ஒரு விஷயத்தை யாரெல்லாம் கிருபை செய்வாயாக. கொடி ஆட்சி மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா விஷயத்தையும் சரி, உடல் ஆரோக்கியத்தை குலைத்து அவர்களுக்கு நாசம் உண்டாக்குவாயாக. முஸ்லிம்கள் அனைவருடைய விஷயத்தையும் வெற்றி தந்துருவாயாக. ஆமீன்.